மனசாட்சியா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, பைசான் காலமாடான் மாரி செல்வராஜனோட அடுத்த படைப்பு. மாரி செல்வராஜனை நான் நேரில் பார்த்தேன் சத்தியம் தேட்டரில். நான் இந்த படத்துக்கு காதலிக்க நேரங்களில் ப்ரீமியர் ஷோ போகும்போது அப்போ அவர் வந்தார். அப்போ கூட ஒரு செல்ஃபி எடுத்தேன், அப்போ கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மாரி செல்வராஜன் சார் வந்து. ஸோ கிட்டத்தட்ட வாழை என்ன மாதிரி படங்க, பேர் போன படம் வாழை, மாமன்னன், அதுக்கு முன்னாடி பரியேறு பெருமாள், கர்ணன், மெயின் ஸ்கிரிப்ட் படத்தை குத்தி இப்போ 5ஆவதா பைசான் துருவ் விக்ரம். காலமாடை வச்சு ஒரு மையமாக வைத்திருக்கிற கதையோட ஃபர்ஸ்ட் லுக்கு செம்மையாக வந்திருக்கு. பின்னாடி பேக்ரவுண்டில் துருவ் விக்ரம் அந்த ரத்தக்கரை போஸ்டர்லாம் செம்மையாக ரிலீஸ் வந்திருக்கு. ஸோ பின்னாடி நிற்கிறாரு, பின்னாடி காலமாடோட ரத்த கலவரையோடு இருக்குது படம். எனக்கு ஜல்லிக்கட்டு மையப்படுத்தி இந்த படம் வருமா தெரில, செம்மையாக வந்திருக்கு. நிவாஸ் கே பிரசன்னா அந்த படத்துக்கு மியூசிக் அமைக்கிறாரு. ரஞ்சித் சார் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஆட்டில் நீலம் ப்ரொடக்ஷன் ஃபைனலி ஹாஃப் ஆஃப் த ப்ரொடக்ஷன் நீலம் ப்ரொடக்ஷன் தான் பாதி ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட். ஸோ படம் வந்து வெறித்தனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். துருவ் விக்ரமோட கடைசி 2 சம்பவங்கள் பார்த்தோம். ஆதித்யா வர்மா அப்புறம் வர்மா பாலா சார் வச்சு 2 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி படம் தான். ஆதித்யா வர்மா எனக்கு அந்த அளவுக்கு டச் ஆகலை. ஏன்னா நான் அப்போ காலேஜ் படிச்சிருந்தேன், ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ. அப்போ நான் லவ் பண்ணுறேன். எனக்கு இப்போ கூட லவ்லலாம் இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. எல்லாம் பணம் தாங்க, பணம் இருந்தால் தான் எல்லாம் வருவாங்க. ஸோ ஆதித்யா வர்மா அது 2வது படம் தாதாவில் அவங்க அப்பா கூட மகான் கேரக்டரில் வேற லெவல் பண்ணாருங்க. தாதா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சி. அந்த மாதிரி ஒரு தாதா கேரக்டர் மாதிரி இதில் பைசானில் என்னன்னா ஒரு ஸ்பெஷலிசம் இருந்தால் துருவ் விக்ரம் முன்னேறுவார். பார்ப்போம். அந்த ஒரு படம் மாதிரி இருக்கணும், மகான் மாதிரி இருக்கணும். இவரோட கேரக்டர் மகானில் எப்படி கார்த்திக் சுப்ராஜ் அண்ணன் ஒரு இதில் பண்ணியிருந்தாரோ அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் நல்லா இருக்குது. இந்த படத்தோட வரும் காலம் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் நான் ரியாக்ஷன் பண்ணி பேசுவோம். ஃபர்ஸ்ட் லுக் தரமாக தான் இருக்குது, ரத்த கலரோடு இருக்குது. ஜல்லிக்கட்டு மாடுங்களோட வாழ்வாதாரத்தை பற்றி இந்த படம் பேசுவோம்னு நினைக்கிறேன். எஸ்.